சிலிண்டர் எவ்வளோ போட்டிங்கண்ணா அங்கே புதுப்படத்தில் எவ்வளோ போட்டிங்க சொல்லுங்க. கஸ்டமர் வந்துருக்கிறேன் கேளுங்க, எவ்வளோ போட்டிங்க சிலிண்டர் எவ்வளோ போட்டிங்க புதுப்படத்தில்? நீங்கள் நான் பக்கத்து வீடு தாங்க. சரி சொல்லுங்க. 800 போட்டுருக்கீங்க. கேமரா ரெக்கார்டு தான் எங்களுக்கு. நீங்களா வாங்குறதுல சாதிக்கிறீங்களா? சிலிண்டருக்கு வந்து காசு வச்சு வாங்குறீங்க. இப்போ 720 பில்லு, இப்போ 800 வாங்கிட்டு வந்துருக்கீங்க. போன டைம் 30 வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எதுக்கு இப்படி வாங்கிட்டு வரீங்க? ஓ சொன்னா கொடுத்துடலாங்களா? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. சிலிண்டருக்கு என்ன காரணம் அது சொல்லுங்க. எதுக்கு வந்து 30 வச்சு வாங்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன் இந்த மாதிரி எதுக்கு 30 ரூபா? என்ன காரணம்? டெலிவரி சார்ஜ் 30 ரூபா வாங்க சொல்லிக்கிறாங்களா ஓனரு? அப்புறம் நீங்க எதுக்கு வாங்குறீங்க? உங்களுக்கு பாருங்க டெலிவரியோட சேர்த்து தான் 770 ரூபா அதெல்லாம் சொல்லணும்ல. காட்டுற இல்லைங்க. இப்போ ஒரு சிலிண்டருக்கு 30 ரூபா, 10 சிலிண்டருக்கு 300 ஆச்சு. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? நாங்க எத்தனை டைம் கொண்டு கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம் சொல்லுங்க. கேட்டா அங்கிருந்து வந்தா நாங்க வாங்குறதே இல்ல, பிடிக்கிறதே இல்லைங்கிறீங்க. ஒரு சிலிண்டருக்கு 30 ரூபா வச்சு வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு வாங்குறாங்க? சீட்டு எவ்வளவு வாங்கினாங்க? 800 ரூபா கொடுத்துருக்கீங்களா? ஒரு சிலிண்டருக்கு நீங்க 770 தானே பில்லு போட்டுருக்கு. நீங்க எதுக்கு 800 ரூபா கொடுக்குறீங்க? படிக்கலையே இந்த மாதிரி உங்களை மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? எல்லா சிலிண்டர் மாதிரி ஏற்கனவே ஒருத்தர் இதே மாதிரி வேலை நின்றுட்டாரு. ஒரு சிலிண்டருக்கு 30 ரூபா வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. 30 ரூபா வச்சு வாங்கிருக்காங்க. 800 வாங்கினாங்களா? திருப்பி கொடுங்க, பணத்தை கொடுங்க. எதுக்கு வச்சு வாங்குனீங்க? திருப்பி கொடுங்க. எப்ப கொடுக்குறீங்க? கொடுங்க. எத்தனை சிலிண்டருக்கு வாங்கிருக்கீங்க பணம்? இப்பதான் கொடுத்துருக்கீங்களா? கொடுங்க. உங்களுக்கு போன டைம் எவ்வளவு வாங்கினா சிலிண்டருக்கு? 2 டைம் 60 ரூபா அவங்களுக்கு. இனிமேல் எங்க சிலிண்டருக்கு எச்சு வாங்கினாங்க என் நம்பரை கூப்பிட்டு போறேன், கூப்பிடுங்க. யாரும் வந்து சிலிண்டருக்கு எச்சு பணம் கொடுக்காதீங்க. எடை போட்டு கொடுக்க சொல்லி அன்னைக்கு உங்கள்கிட்ட பேச ஞாபகம் இருக்குங்களா? நான் தான் பேசுவேன் உங்கள்கிட்ட. ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி எடை போட்டு கொண்டு வந்து கொடுங்க சொல்லி போட்டு சிலிண்டர் கொண்டு வந்து எடை போட்டு கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்தாங்களா? எடை போட்டு கொடுக்கறது இல்லைங்களா? ஆனா கம்மி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ரெக்கார்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அனுப்புவோங்க, சிஎம் வரைக்கும் அனுப்புவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஆஃபீஸ்ல இருந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்தியன் ஓனர் வந்து அப்படி வாங்குறதே இல்லை அப்படிங்கிறாங்க. 30 ரூபா வாங்கிக்கிங்க. சிலிண்டருக்கு எச்சு கேட்டாங்கன்னா என் நம்பர் கொடுத்து போட்டு நீங்க கூப்பிடுங்க, வாங்கிக்கிங்க. ஏங்க உங்களுக்கு அந்த 2 சிலிண்டருக்கு பணத்தை வாங்கிக்கிங்க. டெலிவரி சார்ஜ் போட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படித்தாங்கண்ணா? உங்க பேருங்கண்ணா? பேர் சொல்லுங்க. ஜெகதீஷ். சரி ஓகே போதும்.